தமிழ்நாட்டுல ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ கேசட் வெளியீட்டு விழா போட்டிருந்தா, பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு தான் வெளிநாட்டுல போட்டாங்க மலேசியாவுல. மலேசியாவுல கட்டுக்கடங்காத கூட்டம். 1,00,000 பேருக்கு அனுமதி தரப்பட்டது. மலேசியா ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆவுதாம். கிட்டத்தட்ட மலேசியாவே ஒரு விழா கோலமா கொண்டாடுறாங்களாம். ஆ ஆலப்புறான் தமிழன் பாட்ட போட்டு, அந்த பாட்டு அந்த இடம் ஃபுல்லா பரபரப்பா பேசப்படுதாம். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விழாவா இந்த விழாவ கொண்டாடுறாங்க. 2026ல விஜய் ஆட்சியை பிடிப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. இது ஒரு வகையான முன்னோட்டம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் இத தான் உற்று நோக்குகிறார்களாம். மலேசியாவிலே போயி பேரு, புகழ் பெற்ற ஒரு நடிகருக்கு இவ்ளோ மவுசு இருக்கும் நடிகருக்கு, நம்மளே உசுப்பி விட்டோமா அப்படின்னு நெறைய அரசியல்வாதிகள் வருத்தப்படுறாங்களாம். மொத்தத்துல 2026ல விஜய் ஒரு பெரிய புரட்சி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல கட்சி கொடிய கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அதையும் மீறி நெறைய ரசிகர்கள் கட்சி கொடிய கொண்டு வந்திருக்காங்களாம். மொத்தத்துல ஆலப்போறான் தமிழன் பாட்டு நிஜமாவறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டுன்றாங்க.